இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிற கண்களாய் இருக்கிறது. அவருடைய வல்லமையான கண்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற கண்களாய் இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அந்த உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற கண்களாய் இருக்கின்றன. இன்றைக்கு எந்த மனிதர்கள் நம்மை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, நம்மை என்னவாக நினைத்தாலும் சரி, பேசினாலும் சரி, ஒருவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன என்றால் நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அவர் யார்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர். சர்வத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுபவர். அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னா இன்றைக்கு நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மேல் கவனமாயிருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒரு சில வசனங்கள் நமக்கு தேவன் பேச விரும்புகிறார். அதுக்கப்புறம் நம்ம இந்த மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. செப்பனியா 3:14 முதல் 17 வரை. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அடுத்தது 17 வரைக்கும் வாசிங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இந்த நாள்ல தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நாம் அவருடைய குமாரத்திகளாய் இருக்கிறோம். சீயோனின் குமாரத்திகளாய் நம்ம இருக்கிறோம் என்றால் நாம் கெம்பீரித்து பாடும்படிக்கு தேவன் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். ஷவுட் ஃபார் ஜாய். அதுதான் சந்தோஷத்தின் மிகுதியில. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டும், இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. ஃபுல் ஹார்ட். நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யணுமா? மகிழ்ந்து களி கூறும்படிக்கு தேவன் இந்த காலை வேளையில நமக்கு ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவா இருந்ததோ, வியாதியா இருந்ததோ, குடும்ப பிரச்சனைகளா இருந்ததோ, பண பிரச்சனைகளா இருந்ததோ, அந்த சத்துரு எல்லாவற்றையும் அவர் விலக்கி விட்டார். விலக்கினார். விலக்கினார்னா விலக்கினார் தான். அதுக்கு மேல எந்த வார்த்தையும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்
நம் நடுவிலே இருக்கிறார். இத நம்ம பெரிதா எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ, இன்னைக்கு இந்த பிரச்சனை நமக்கு பெருசா தெரியுது. இந்த பலவீனம் பெருசா தெரியுது. இந்த போராட்டம் நமக்கு பெருசா தெரியுது. வசனம் சொல்லுது, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர்! அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன், அந்த தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நம்ம தீங்கை நம்முடைய கண்களினால் நாம் காண மாட்டோம். அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம். இனி நம்ம தீங்கை என்ன செய்ய மாட்டோமா? காண மாட்டோம். அதனால நம்ம கெம்பீரித்து பாடணுமா? நம்ம ஆர்ப்பரிக்கணுமா? முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர வேண்டுமா? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும், எந்த பிரச்சனைய குறிச்சும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உங்கள் கைகளை நீங்கள் தளர விடாதீர்கள். எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம கைகளை தளர விட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம் இத்தனை பிளானட்ஸ், இத்தனை இந்த சோலார் சிஸ்டம், இத்தனை கிரியேஷன், இவ்வளவையும் படைத்த தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாராம்? நம் நடுவில் இருக்கிறாராம். நம்மையும் சிருஷ்டித்தவர் அவர்தானா. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை அவர் சரி பண்ணுவார். அவ்வளவுதான். நம்ம முந்தி தியானித்து இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்த ஜனம் ஆயிட்டோம்னா அவர்தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அவர் சரி பண்ணுவார், சரி பண்ணுகிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் எப்படிப்பட்டவரா? நம்மை ரட்சிக்கக்கூடிய அனைத்து வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. எந்த சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வேணும், அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார். நம்ம பேருல அவர் மகிழுகிறாராம். நம்மள பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். He will rejoice over you with singing அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷமாய் பாடல்களை பாடி மகிழுகிறாராம். இன்னைக்கு நம்ம எப்படி அவரை பார்க்கிறோம்? சொல்ற ஒரு காரியம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களி கூறு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். அவ்வளோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சவுண்டா நம்ம ரைஸ் பண்ணி அவரை பெரிதாய் பார்த்து நம்முடைய இருதயத்துல இருந்து அவரை பாட ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய சத்துருடைய திட்டங்கள் இன்றைக்கே அது தவிடுபொடி ஆகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு சூழ்நிலைகளை நம்ம பார்த்து பார்த்துதான், அதை பெருசா பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, அவரை நான் பெருசா பார்க்க போகிறேன் என்கிற எண்ணம் இன்றைக்கு நமக்கு வரும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அனைத்தும் ஜெயமாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். நேற்றைய தினத்துல நம்ம தியானித்த பிரேயர் செஷன்ல நோக்கி பார்த்தல், அவரை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குது? அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான், அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும் பொழுது நம்பிக்கை வருகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு பதில்களை பெற்றுத் தருகிறது, சமாதானத்தை தருகிறது. அப்பதான் நம்ம அவரில் நிலைத்திருக்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய கன்டினியூவேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அது நமக்கு சொந்தமாகிறது. எதை நம்ம பெருசா பார்க்கிறோமோ
நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வாக்குத்தத்தங்களை பெரிதாய் பார்த்து அதை நோக்கி பார்த்தோம்னா அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப உதாரணமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14, 15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 13, 14, 15, 16. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி. உனக்கு அதை தருவேன் என்றார். போதும். இங்க முதல்ல ஆண்டவர் சொல்றது ஆபிரகாம்கிட்ட, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஃபோக்கஸ். நீ பாரு. நீ எதெல்லாம் நீ உனக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் நீ பாரு. முதல்ல பார்க்க சொல்லுகிறார். அடுத்ததா அங்க சொல்ற காரியம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. நீ பாரு. நீ பார்க்கிறத உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்றென்றைக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தத்தை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு பின்பாக அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கும் நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம் என்பதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் ஒண்ணு சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் நீ நோக்கி பார். நீ நோக்கி பார்க்கிற இந்த பூமி. ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. நீ நோக்கி பார்த்தா நீ இந்த பூமியில் எது என்னதெல்லாம் நோக்கி பார்க்கிறியோ அதெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றாருதான். முதல்ல அவர் சொன்ன அந்த ப்ராமிஸ நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமையுள்ளவர், நான் ரட்சிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதை பெருசா பாக்குறோமா? இல்ல நம்ம சூழ்நிலை சொல்றது, நம்ம சரீரம் சொல்றது, நம்ம சிம்டம்ஸ் சொல்றது, டாக்டர்ஸோட ரிப்போர்ட் சொல்றது, இதை நாம் பெரிதாக பார்க்கிறோமா? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார்னா அவர் ஏற்கனவே கட்டளை இட்டிருக்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நம்ம ஃபோக்கஸ் அந்த வாக்கு தத்தத்தின் மேல இருக்கா? அந்த தூதர்களை நம்ம பார்க்கிறோமா? நம்மை சுற்றிலும், நம் குடும்பத்தை சுற்றிலும், நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா? இன்னைக்கு அதை பார்க்காததுனாலதான் நமக்கு பயம். எப்படி எலிசாவினுடைய வேலைக்காரன் முதல்ல அவங்கள சுற்றி நிக்கிற அந்த சீரிய படையதான் பார்க்கிறான். ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்கும்படி அவன் கண்கள் திறந்த பொழுது அந்த பயம் என்பது அவனுக்கு இல்லாமல் போயிற்று. அப்ப இன்றைக்கும் நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது? நோக்கி பார்ப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை.
கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்போ வனாந்தரத்துல ஜனங்கள் கூட்டம் கூட்டமா செத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அங்க கடிச்சு அநேக மக்கள் அந்த விஷத்தினால செத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில இப்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இது லாஜிக்கலா ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? கர்த்தர் செய்யற காரியத்துக்கு லாஜிக்கே கிடையாது. முதல்ல அதை புரியணும். இன்னைக்கு நம்ம மைண்டு நிறைய லாஜிக்க தேடிட்டே இருக்கு. இது எப்படி நடக்கும்? அவர் வசனத்தை நம்புனா நடந்துருமா? அவர் வசனத்தை நம்ம இருதயத்துல விசுவாசிச்சா அது நடந்துருமா? இல்ல இங்க ரிப்போர்ட் இப்படி இருக்கு, டாக்டர் இப்படி சொல்றாங்களே, இல்ல என் சூழ்நிலை இப்படி சொல்லுதே, என் பிரச்சனை இப்படி சொல்லுதே, இப்படின்னு மனது எதை தேடிக்கொண்டே இருக்குது? லாஜிக்க தேடிட்டு இருக்கு. இங்க சரீரத்துல விஷம் அந்த ஜனங்களை தீண்டி, சர்ப்பத்தின் விஷம் தீண்டி அங்க ஜனங்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்போ இங்க ஏதாவது லாஜிக் இருக்கா? சரீரத்துல அங்க விஷம், ஆனா பார்க்கிறது எதை பார்க்க சொல்றாரு? அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை, அங்க தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்க்க சொல்லுகிறார். அதை பார்த்தவர்கள், அந்த மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதே போல கம்பத்தின் மேல தூக்கி வைக்கிறான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அங்க அப்படி ஜனங்கள் அன்றைக்கு பிழைத்ததை பார்க்கிறோம். அப்போ எதை நோக்கி பார்க்கிறோம்? நம்ம சரீரத்தை பார்க்கலாம், விஷம் ஏறிடுச்சு, அங்க சரீரத்துல என்னெல்லாமோ சிம்டம்ஸ் இருக்கு, மயக்கம் வருது, என்ன என்ன வேணாலும் வரலாம். ஆனா அந்த சர்ப்பத்தை, தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இவங்க சரீரத்தில் இருக்கிற விஷம் என்ன செய்யுது? காணாம போகுது. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செயல்! இன்றைக்கு நோக்கி பார்ப்பது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு இததான் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். யோவான் வாசிங்க. மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 17 வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ உயர்த்தப்பட்ட இந்த தேவகுமாரன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாவங்களை ஏற்றிருக்கிறார். சாபங்களை அவர் சுமந்து விட்டார். வியாதிகளை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவர் மூலமாய் பிதாவோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை முற்றிலும் கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு நாம் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இதையெல்லாம் செய்து முடித்த அந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால், மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இது லாஜிக் இல்ல.
இதுல லாஜிக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதை நம்ம மிஸ் பண்ணிருவோம். எப்படி அன்றைக்கு வனாந்தரத்திலே சர்ப்பம் கடித்த பொழுது, அதை பார்த்தவர்கள் தங்களுடைய சரீரத்தில் இருந்த விஷம் அவங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல அந்த விஷம் அவங்க சரீரத்துல மறைந்து போனதோ, இன்றைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷங்களையும், விஷமான வார்த்தைகளையும் அவர் உரிந்து எடுத்து விட்டார். அப்படிங்கிறத நம்ம அறிய வேண்டும். இன்னைக்கு இது இல்லாம நம்ம லாஜிக்க தேடிட்டு இருக்கோம். ஐயோ! இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, என் சிம்டம் இப்படி சொல்லுது, ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. அவர் சுமந்துட்டார்னா சுமந்துட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறோமா? உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ள தீர்க்க வரலையா, உலகம் தன்னாலே ரட்சிக்கப்படும்படிக்கு. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? லாஜிக்க தேடிட்டே இருக்கு மனசு. ஏன்னா விழுந்து போன அந்த ஆதாமுக்குள்ளதான் நம்ம எல்லோரும் இருக்கிறபடியினால, அந்த ஆதாம்ல இருந்து இன்னும் வெளியே வர முடியாததுனால, மனது இன்னமும் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் வேரூன்றாதபடியினால, நம்ம மனது என்ன செய்யுது? லாஜிக்க தேடிட்டே இருக்கு. உலகம் அவராலே ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார் என்றால், நீங்களும் நானும் எல்லா பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதை நிஜமாக அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை எதுக்கு நோக்கி பார்க்கிறோம்? இது எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாருங்கிறத நம்ம ஆணித்தரமா நம்முடைய இருதயம் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறதோ, அந்த நாள்ல நமக்கு விடுதலை. இன்னைக்கு அதனால நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேல் புத்திரரே ஆர்ப்பரியுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. நம்ம லாஜிக்க தேடிட்டு இருந்தோம்னா ஆண்டவரை மிஸ் பண்ணிருவோம். இன்னைக்கு வரைக்கும் மனது பல லாஜிக்க தேடிட்டு இருக்கு. இன்றைக்கு அதை சரண்டர் பண்ணுவோம். அப்பா, நான் சுற்றி இருக்கிறவங்க மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்ல. நீங்க ஒண்ணு செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, அது மாத்திரமே நிஜம். நான் உங்கள மாத்திரமே நான் நோக்கி பார்ப்பேன். அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் அவருக்கு மேல இருக்கும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய சத்துரு ஓட்டம் பிடிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். வேற எங்கேயும் திரும்ப வேண்டாம். என்ன வேணாலும் சுற்றிலும் நடக்கலாம், பேசலாம். அது எல்லாத்தையும் தேவன் அமைதலாக்குகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமா? இல்ல அந்த கொந்தளிப்ப பெருசா பார்க்கிறோமா? புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற நாம் அசைக்கப்பட முடியாது. இதை உணர வேண்டியது இன்றைக்கு அவசியமாயிருக்கிறது. எதை நோக்கி பார்க்கிறோம்? இன்றைக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? வாசிக்கலாம். சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யார் தாழ்மையுள்ளவர்கள்? யார் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்?
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு 1 பேதுரு 5ல நம்ம பார்க்கிறோம். யார் தாழ்மை உள்ளவர்கள்? அப்படியே மாய்மாலமா ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அந்த தாழ்மைய சொல்லல. மாயமான தாழ்மை. அது இல்ல. தாழ்மைனா என்ன? ஃபோக்கஸ் அவருக்கு மேல மட்டும் வைக்கிறவங்க. சூழ்நிலையை பார்க்காதவர்கள். கவலையை அடையாதவர்கள். அந்த வசனத்துல இருக்கு. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்ன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்ம ஃபோக்கஸ் இன்னைக்கு அவர் மேல இல்ல. நம்ம மனது குழம்பிக் கொண்டே இருக்குது. அப்படின்னா அங்கே சத்துருவானவன் கிரியை செய்கிறான். யார் பெருமை உள்ளவர்கள்? கவலை உள்ளவர்கள் பெருமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. நம்ம ஈஸியா கவலைய சொல்றோம். ஆனா அந்த கவலை என்பது ஏன் வருது? அவரை நோக்கி பார்க்காததினால், சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்பதினால். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவரை அவர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். நமக்கு சோதனை நேரத்துல அவர் உதவி செய்கிற தகப்பன் தான். ஆனா அந்த சோதனை நேரத்துல அவரை நோக்கி பார்க்கிறோமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு அது இல்லாம நான் அவரை தானே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா காரியத்தையும் பிரதானமாய் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அவரால செயல்பட முடியாது. அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார்னா, அவரை எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது அதை நோக்கி பார்த்தவருடைய சர்ரத்துல இருந்த விஷம் மறைந்து போனதோ, அதுபோல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அங்க இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போனப்போ அவரால அநேக அற்புதங்களை செய்ய முடியல. காரணம் என்னன்னா அவரை நோக்கி பார்க்கல. அவர் எங்கிருந்து வந்தாரு? எந்த ஊர்ல இருந்து பிறந்தாரு? எந்த குடும்பத்துல இருந்து வந்தாரு? அவரை தேவகுமாரனாக அவர்களால் பார்க்க முடியவில்லை. அதனால அந்த இடத்துல அவரால அற்புதம் செய்ய முடியல. நம்ம கிறிஸ்துவை எப்படி நோக்கி பார்க்கிறோம்? அதுதான் அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45:22. ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நம்மை படைத்த தேவன் சொல்லுகிற வார்த்தை, look to me and be saved, all you ends of the earth, for I am God and there is no other. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சில ஏரியாஸ்ல நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் அவருக்கு மேல மட்டும் இருக்கும்னா, இன்னைக்கு நம்முடைய சரீரங்கள்ல, நம்முடைய குடும்பத்தாருடைய சரீரங்கள்ல அவன் விதைத்த விஷங்கள் அனைத்தும் அது காணாமல் போகிறதை பார்க்க முடியும். அது அவர் சிலுவையில ஏற்கனவே அவர் உறிஞ்சு எடுத்த ஒண்ணு. அவர் ஏற்றுக்கொண்ட ஒன்றை இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லுக் டு மீ
அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். இன்னைக்கு நீங்க எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒண்ணே ஒண்ணுதான், என்ன ஃபோக்கஸ் என் மேல இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கு, நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னைக் கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். எல்லாம் அவருக்கு முன்னாடி முடங்கி போகிறத நீங்க பார்ப்பீங்க. எப்போ? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எல்லா பிரச்சனைகளும் அது உங்களுக்கு முன்பாக முடங்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. அது மாத்திரம் சொல்லல, என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். என்னை வைத்து நான் ஆணையிடுகிறேன். அவர் சொன்னதுதான் நான். இன்றைக்கு அந்த ஆணை அவர் வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லா முழங்கால்களும் எதெல்லாம் இன்னைக்கு நமக்கு மேல அப்படி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, இன்னைக்கு எல்லாம் அது முடங்கி போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். முழங்கால் யாவும் இன்றைக்கே முடங்கி போகிறது. ஃபோக்கஸ் அவருக்கு மேல மட்டும்தான் அப்படின்னா அது எல்லாம் முடங்கி போகிறது. அவரே அதை ஆணையிட்டு இருக்கிறார். இந்த நீதியான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து இன்றைக்கு அந்த வார்த்தை புறப்பட்டிருக்கிறதை நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், இது மாறப்போவது இல்லை. அங்கே மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்ம இருதயத்தை இன்னைக்கு என்ன வேணாலும் அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? சுகத்தை எதிர்பார்க்கிறீங்களா? விடுதலை எதிர்பார்க்கிறீங்களா? ரட்சிப்பை எதிர்பார்க்கிறீங்களா? ஏதோ ஒரு நன்மை நடக்கணுமா? அவரை நோக்கி பார்த்தா போதும். மனுஷங்க செய்வாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, டாக்டர் இதை செஞ்சிடலாம், அப்படி அவர் நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசமோ அவர் இறங்கி செய்வார். அதுக்காக நீங்க டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நம்ம ஃபோக்கஸ் அவருக்கு மேல இருக்குதா? இல்ல லாஜிக்கலா இன்னும் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். என்னவா வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு அத்தனை ஜனங்கள் செத்துட்டு இருந்தாங்க. ஒண்ணே ஒண்ணு, அவங்க பார்வை அந்த வெண்கல சர்ப்பம், உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே கடிக்கப்பட்டவருடைய விஷம் காணாமல் போனது என்றால், இன்றைக்கு உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் என்றால், இன்றைக்கு எது நமக்கு முன்பாக சவால் கொடுக்க முடியும்? எந்த பர்வதம் நமக்கு எதிராய் சவால் கொடுக்க முடியும்? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். இன்னைக்கு நமக்கு எதிராய் இருக்கிற எல்லாம் நமக்கு முன்பாக அது சமபூமியாய் மாறுகிறது. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அந்த வசனம் வாசிங்க. பெரிய பர்வதமே, 6ல இருந்தே வாசித்துருவா. சகரியா இது இருப்பிடம் சொல்லிருந்தேன். சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்.
தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அதுக்கு முந்தின வசனம் வாசித்துங்க. ம். 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்குச் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு வருகிற வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு எதோட நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? யாரோட போராடி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் செயல்பட முடியும்? அது எல்லாம் நிச்சயமாக சமபூமி ஆகிறதை பார்க்க முடியும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நமக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாய் மாறுகிறது. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்குதுங்கிறத ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அதுல கவனமா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது எங்கெல்லாமோ நம்மளை இழுத்துட்டு போயிரும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடைகின்றன. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, நாங்க அவரை தானே தேடுறோம், ஏன் நடக்கல? அவரை தானே தேடுறோம், இப்படி ஏன் நடந்தது? ஒண்ணு தெரியல, நம்ம அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கிறோம். பார்க்கிறோங்கிறது நம்ம என்ன செய்யல, எல்லாத்தையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறோம். அவரால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைய நம்ம என்ன செய்யறோம்? கொண்டு வர்றோம். இன்றைக்கும் தேவன் நம்முடைய மனக்கண்களை அவர் பிரகாசிப்பிக்கிறார். என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும். நேற்றைய தினத்துல தியானித்தோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவரை அவ்வளோ பரியாசம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, துப்புறாங்க, முள்முடிய சூட்டுறாங்க. அந்த முள்முடி சூட்டுன முள்முடிக்கு மேல கோலை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா எதுலயுமே அவருடைய மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகல. அவர் ஒரு ஃபோக்கஸ் இருந்தது, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் தான் அந்த சந்தோஷம். அவர் டிஸ்ட்ராக்டே ஆகல. கெத்செமனே தோட்டத்துல முழு மனுக்குலத்துடைய பாவம் அவர் மேல வந்த பொழுதுதான் அவர் தான் கைவிடப்பட்டதை போல உணர்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதற்கு பின்பு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மாத்திரமே அவர் நோக்கமாயிருந்து அதை நிறைவேற்றி சிலுவையிலே வெற்றி சிறந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கும் இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல, பிரச்சனைகள்ல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இது நமக்கு வருகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறுகிறது. எத்தனையோ வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை நிஜமாக நம்ம ஃபாலோ பண்றோமா? அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 51:1-2. ஏசாயா 51:1-2. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும்
உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ம். எதை நோக்கி பார்க்க சொல்றாரு? கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். 100 வயதில் அவனுடைய சரீரம் தன் பலனை இழந்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. அவனுடைய வாழ்க்கையில் என்னுடைய வல்லமையை அனுப்பினேன். நம்ம வேலை அவர் சொன்ன வார்த்தையில நம்ம யார நோக்கி பார்க்கிறோம்? ஆபிரகாம நோக்கி பார்க்கிறோமா? சாராள பார்க்கிறோமா? அங்க என்ன நடந்தது? லாஜிக்கலா இது நடக்கவே முடியாத, மனித சரித்திரத்தில் நடக்க முடியாத ஒரு காரியம். 90 வயதுல பிள்ளை பெறுவது என்பது. ஆனா எப்படி நடந்தது? அவங்க ஃபோக்கஸ் அவருக்கு மேல. விசுவாசத்தினாலே. எபிரேயர்ல பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல. வயது சென்றவளாய் இருந்தும் அந்த வசனம் வாசிங்க ஆன்ட்டி. எபிரேயர் 11. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு. நேற்றைய தினம் அததான் தியானிச்சோம் ரோமர் 4ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவரை மட்டும் பார்த்தா போதும். அங்கே சாராள் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். இங்க இதுக்காக அவ கர்ப்பம் தரிக்க பலன் அடைகிறதுக்கு சாராள் ஏதாவது வேலை செய்யணுமா? ஒண்ணுமே முடியாது. உலகத்தின் கோட்பாடுகளின்படி சாராள் தன்னுடைய கர்ப்பத்தை பலனடையச் செய்வதற்கு முடியவே முடியாத ஒரு காரியம். எல்லா ஸ்திரீகளுக்குரிய எல்லாம் நின்று போயிற்று. எதுவுமே பிராக்டிக்கலா வாய்ப்பே இல்ல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஃபோக்கஸ் எங்க போயிருச்சு? அவருக்கு மேல போயிருச்சு. ஒரு காலத்துல அவங்க ஃபோக்கஸும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே தான் இருந்தது. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க எப்படி மாறுறாங்க? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் எண்ணவே இல்லையாம். அத பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எதை பார்த்துட்டு இருக்கோம்? அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, ரிப்போர்ட் இப்படி சொல்லிச்சு, இவங்க சிம்டம் இப்படி இருக்கு. இதை எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை, அவரை பார்க்கிறோமா? என் தேவன் 100 வயதுல ஒரு மனிதனுக்கு பிள்ளைய கொடுக்கிறதுக்கு அவனுடைய சரீரத்தில் பலனை கொடுக்க முடியும் என்றால், 90 வயதுல பிள்ளை பெறுவதற்கு பலனை கொடுக்க அவரால் முடியும் என்றால், அவருடைய வார்த்தை சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது என்கிற வார்த்தை எவ்வளவு தூரம் நம்மை நிஜமாய் பார்க்கிறோமோ, அந்த வார்த்தையை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ, அந்த வார்த்தை நமக்குள்ளே அது பலன் செய்கிறது. இன்னைக்கு அந்த நோக்கி பார்த்தல்ல தான் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றோம்.
இன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது நிச்சயம் பிரகாசம் அடைந்தே தீர வேண்டும். அங்க வசனம் சொல்லுது, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. எல்லாரும் எண்ணுறாங்க, ஆபிரகாமும் அததான் முதல்ல எண்ணிட்டு இருந்தாரு. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. என்ன வந்துதான், வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும். ஏன்னா இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை பார் அதை போல பெருக பண்ணுவேன் சொன்னது அவரு, முடிக்க போறதும் அவரு. இதுல நம்ம வேலை செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. அவர் உண்மையுள்ளவர்னு நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களானா போதும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் இன்றைக்கு அவன் வீழ்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை நானு, இத்தனை வருஷம் எத்தனைய தாண்டி வந்தோம். 1 2 இல்ல, எல்லாத்துலயும் ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரே. இதையும் தாண்டி நாம் ஜெயம் எடுத்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore from just one man and him as good as dead அப்படின்னு கொடுத்திருக்கு ஆங்கிலத்துல. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை அவனுக்குள்ளே சென்று அவனுடைய சரீரத்தை பலப்படுத்தி இருக்கும் என்றார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பிளஸிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளே அத்தனை சுகம் அடங்கி இருக்கிறது, அத்தனை விடுதலை அடங்கி இருக்கு. நம்முடைய வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. இருதயம் எதுல நிரம்பி இருக்கு? அடிக்கடி சொல்றது அதுதான். நம்முடைய மனது காணக்கூடாத உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது எதை விசுவாசிக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பேசிட்டே வியாதிய பேசிக்கிட்டே இருக்கிறது, போராட்டங்களை பேசிட்டே இருக்கிறது, பிரச்சனைய பேசிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ற அந்த எந்த வார்த்தைகளையும் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு போகாமல் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெரிய விடுதலைகளை பார்த்தே தீருவோம். அடுத்ததா வாசிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 1 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன். அவர் கேட்கிறார், நீங்க எனக்கு கட்டுற ஆலயம் எப்படி இருக்கும்? அப்பா, நான் எவ்வளவு பெரியவர்ங்கிறது உங்களுக்கு என்ன செய்யலையா, புரியலையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவரால முடியாது. நம்மள படைச்சவர் அவரு. நமக்கு என்ன தேவை, நமக்கு எதை எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியாதா? அடுத்து சொல்றார், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. என்னுடைய கரம் இது எல்லாத்தையும் நான் சிருஷ்டித்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சிருஷ்டிப்பு சொல்லுகிற காரியங்களை நம்ம பெருசா பார்க்கிறோம். மனுஷன் எதையோ ஒன்ன கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் பெருசா பார்க்கிறோம்.
சயின்ஸ் சொல்றதெல்லாம் பெருசா பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் உருவாக்குனதே நான் தானே. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவன் யார்? அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, the tender one, the trembling one who lives in all awe of all I say. என் வசனத்தை அப்படியே பெரிதா பார்க்கிறவங்க தான் வசனத்துக்கு நடுங்குகிறவங்க. வசனம் சொல்லிருச்சு, எனக்கு இது நடந்துட்டு, அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். அப்போ தேவனுடைய கண்கள் யார பாக்குது? தன்னை பெரிதாக நினைப்பவர்களை பார்க்கிறதில்ல. மற்றவர்களை பெரிதாக பார்க்கிறவர்களை அவர் பார்த்தா கூட அவரால செயல்பட முடியல. தேவனுடைய கண்கள் தாழ்மையான இருதயம் கொண்டவர்களை, அவருடைய வார்த்தையை மதிப்பவர்களை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கின்றன. அவர் சொல்வதுதான் நிஜம், அவர் சொல்வதுதான் சத்தியம் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்போ தேவனுடைய ஃபோக்கஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ நம்ம செய்யறோம், அதை செய்யறோம், அவருக்கு இதை செய்யறோம், இதெல்லாம் அவரை அட்ராக்ட் பண்றது இல்ல. நம்முடைய இருதயத்தின் நிலைதான் அவரை நம் பக்கம் ஈர்க்கிறது. நம்ம எவ்வளவு தூரம் எவ்வளவு பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யறோங்கிறத காட்டிலும் உங்க வார்த்தை எனக்கு முக்கியம், நீங்க சொல்றத மாத்திரம்தான் நான் நம்புவேன் அப்படின்னு தாழ்மையோட அவரை அணுகுகிற இருதயத்தை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, எல்லாரையும் பார்க்கிறாரு. அவர் நம்ம எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான். ஆனா யார் வாழ்க்கையில அவர் செயல்பட முடியும்னா, அவரையும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். அந்த இருதயத்தை அவர் விசேஷமாக நோக்கி பார்க்கிறார். எந்த இருதயம் தன்னை பார்க்காத, மனிதர்களை பார்க்காத, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான், கன்சிடரே பண்ணல. இன்னைக்கு எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம்? மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையா, டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டையா, இல்ல உங்களை யாரோ அவமானமா பேசிட்டாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க அவருடைய பிள்ளைகள். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகள். அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இத நம்ம இருதய ஹார்ட் எந்த அளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறதோ, இன்றைக்கு நமக்கு தேவன் விடுதலையை தருகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது வெட்கப்படுவது இல்லை. அப்படியே கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஃபோக்கஸ், அப்பா உங்க மேல எங்களுக்கு எப்பொழுதும் எங்க ஃபோக்கஸ் உங்க மேல மாத்திரம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆறதுனாலதான் கவலையும் பயமும் புத்தி தெளிவில்லாத நிலைமை. இந்த புத்தி தெளிவில்லை அப்படின்னா பிசாசு அங்க என்ன செய்யறான்? நம்முடைய எண்ணங்களிலே பல பொய்களை விதைக்கிறான், பயத்தை விதைக்கிறான். இந்த புத்தி தெளியும் போது நம்ம விடுதலை பெறுகிறோம். வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியதான் அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிறோமா? சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நமக்காக சிலுவையில் தொங்கின நம்முடைய மூத்த சகோதரனை நீங்க நோக்கி பாருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும்
அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பலவீனங்களை, வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். சரீரத்தில் இருந்த, உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா விஷத்தன்மைகளையும், விஷ வார்த்தைகளையும், அந்த பலவீனங்களையும், நோய்களையும் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். அவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சிக்னஸ் இருந்தாலும் சரி, அது அவர் சரீரத்துல ஏற்கனவே அவர் சுமந்துட்டார். அத பாருங்க. அந்த வியாதிக்கு மரணம் வந்துருச்சு. அத பாருங்க. அவர் வார்த்தைய பாருங்க. அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாருன்னா, நடுங்கிறதுனா ஏதோ பயந்து நடுங்கிறது இல்ல. அந்த வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் அந்த வார்த்தையை பெரிதாக பார்ப்பது. அந்த வார்த்தைய மாத்திரம் பாருங்க. அவர் அதை செய்து முடிக்க வல்லவர். அவர் அதை நமக்காக செய்து முடிக்கிறார். ஃபோக்கஸ் அவருக்கு மேல மட்டும். யாருக்கு மேலயும் உங்க ஃபோக்கஸ வைக்காதீங்க. இந்த மனிதர்கள் மேலயோ, ரிப்போர்ட் மேலயோ உங்க ஃபோக்கஸ் இருக்க வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு மேல நம்ம ஃபோக்கஸ் இருக்கட்டும். அவரையே நீங்க பார்க்க பார்க்க இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலைய நீங்க அனுபவிக்கிறீங்க. சாபத்தை அவர் சுமந்து விட்டார். இனி எனக்கு சாபம் இல்ல. எல்லா சாபமும் இயேசுவின் நாமத்தினாலே அது உடைந்து போனது. என் சரீரத்துல இருக்கிற எல்லா வலி, வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. இப்போ என் சரீரத்துல எதுவுமே இல்ல. இதுதான் அவரை நோக்கி பார்ப்பது. அது அப்படியே நம்புங்க. அதை நிஜமா பாருங்க. அன்னைக்கு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு அதை பார்த்த ஜனங்கள் சரீரத்துல விஷம் இல்லாம போச்சுன்னா, இன்னைக்கு இருதயத்துல இருந்து அவரை நீங்க பார்ப்பீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வருகிறது. எல்லாம் சமபூமியாய் மாறுகிறது. அவரை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவரை மாத்திரம் பெருசா பார்ப்போம். அவ்வளோ பெரிய தேவனை பாருங்க. அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடி. எத்தனையோ 1000 மைல்கள் பூமிக்கும் வானத்துக்கும் இடையில. கணக்கே இட முடியாத ஒரு டிஸ்டன்ஸ். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவரா! வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியா. அவ்வளோ பெரிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்றால் அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே தகப்பனே. இன்னைக்கு நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக எங்க தரித்திரத்தை நீங்க சுமந்தீங்கப்பா. வியாதிகளை சுமந்துட்டீங்க, நோய்களை சுமந்துட்டீங்க, பலவீனங்களை சுமந்துட்டீங்க. எங்களுடைய பாவங்களை, சாபங்களை நீங்க சுமந்துட்டீங்க. அதை நிஜமா பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கே எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைய நாங்க பார்க்கிறோம். பெரிய விடுதலைய கர்த்தர் இன்றைக்கு தந்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க மேல, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேல கிறிஸ்துவின் வெளிச்சம் உதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
விடியற்கால வெளுப்பை போல சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்குப்படினவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். பெரிய காரியங்களை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.